வளமிகு வட்டார வளர்ச்சித் திட்ட உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நத்தம் ஒன்றியம், திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றியத்திலுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வளமிகு வட்டார வளர்ச்சித் திட்ட உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக நத்தம் ஒன்றியத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துதல், 12ஆம் வகுப்பிற்கு பிறகுள்ள பல்வேறு கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துதல், மாணவர்களின் ஆர்வம் மற்றும் திறனை அடிப்படையாகக் கொண்டு சரியான பாதையை தேர்வு செய்ய வழிகாட்டுதல், அரசின் உதவித்தொகைகள் மற்றும் கல்வி நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வி வழிகாட்டி வல்லுநர்கள் நத்தம் ஒன்றிய அரசு பள்ளி மாணவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி உயர்கல்வியில் உள்ள பல்வேறு வாய்ப்புகளை விரிவாக விளக்கினர். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், பாலிடெக்னிக், ITI, தொழில்முறை மற்றும் திறன் பயிற்சி பாடநெறிகள் குறித்து மாணவர்களுக்கு தெளிவான வழிகாட்டல் வழங்கப்பட்டது. மேலும் கல்லூரி சேர்க்கை நடைமுறைகள், ஆலோசனை முறைகள், அரசின் உதவித்தொகைகள், முதல் தலைமுறை மாணவர் சலுகைகள் மற்றும் கல்வி நலத்திட்டங்கள் குறித்து வல்லுநர்கள் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சி மூலம் மாணவர்களிடம் தன்னம்பிக்கை, மனத்தெளிவு மற்றும் உயர்கல்வியை நோக்கிய உற்சாகம் உருவானது. மாணவர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு வல்லுநர்கள் நடைமுறை சார்ந்த மற்றும் தெளிவான பதில்களை வழங்கி அவர்களின் எதிர்கால கல்வி பயணத்திற்கு ஒரு உறுதியான வழிகாட்டலை வழங்கினர். இறுதியில் உளவியல் வல்லுநர்கள் மூலம் மாணவர்களுக்கு தேர்வு அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, தன்னம்பிக்கை வளர்த்தல், பயம், குழப்பம் மற்றும் தயக்கம் ஆகியவற்றை வெல்லுதல், இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதற்கான மனப்பாங்கு போன்றவை குறித்து தெளிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் உயர்கல்வி குறித்த தங்களின் சந்தேகங்கள் தெளிவடைந்ததாக தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் அனுஷி. நான் இங்கே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ஃபோக்கஸ்ட் பிளாக் டெவலப்மெண்ட் பிளானுக்கு கீழே ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இங்கே உள்ளே வரும்போது ஒரு ஐடியாலஜியே இல்லாமல் தான் வந்தோம். எனக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பேசினதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை கற்றுக்கிட்டேன். எந்தெந்த காலேஜ் எங்கே இருக்குது, என்ன ஃபீஸ், கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொன்னாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி. நாங்கள் இந்த 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாங்கிறதுக்கு நிறைய ஐடியா சொன்னாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இங்கே இன்க்ளூட் ஆகிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு நிறைய ஐடியா கொடுத்தாங்க. நான் இதிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலான்னு இருக்கேன். நான் இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் நெக்ஸ்ட் எந்த காலேஜ் படிக்கலாம், அங்கே வந்து ஃபீஸ் இல்லாமல் எவ்வளோ ஃப்ரீயாக படிக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சலுகை இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சி. திருப்பதி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோசுகுறிச்சி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம நத்தம் பிளாக் லெவலில் வந்து ஃபோக்கஸ்டு பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து 12th முடிச்சுட்டு நம்ம என்னென்ன ஃபீல்டை சூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு எது பெஸ்ட்டு காலேஜஸ், அதில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப், அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக எங்களுக்கு சொன்னாங்க. பாடப்பிரிவு மற்றும் எதிர்கால பாதை குறித்து தங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். உளவியல் அமர்வு மனத்தெளிவையும் தன்னம்பிக்கையையும் அளித்ததாக மாணவர்கள் பகிர்ந்தனர். அரசு பள்ளி மாணவர்களின் கனவுகளுக்கு ஒரு புதிய திசையை காட்டும் இந்த முயற்சி சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. மாணவர்களின் உயர்வே சமூகத்தின் உயர்வு. நன்றி.